பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. வெற்றி நிச்சயம் சார். இந்த முடிவு ஏன் எடுத்தீங்க சார்? ஏன்னா எனக்கு முன்னாடி நான் பேட்டிக்கெலாம் கேட்டிருக்கேன். தாவேக்காவுக்கு ஜாயின் பண்ண போகிறது இப்போ இல்லை அப்படின்ற மாதிரிலாம் மறுத்துட்டு இருந்தீங்க. இந்த முடிவு எடுக்க காரணம் என்ன? சில பேர் வெளியில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுங்க. இங்கே ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை, அரசியல் மாற்றமே ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. அந்த மாற்றத்தில் நானும் ஒரு சிறிய பாட்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுதான் அடிப்படையான ரீசன். 25 வருஷம் நீங்கள் பத்திரிகையாளர் இருந்திருக்கீங்க. பத்திரிகை துறையும் அரசியல் துறையும் ரொம்ப தூரமான துறை இல்லைங்களா, ரொம்ப நெருங்கிய துறை தானே. நிறைய டைம் வந்து நீங்கள் எந்த தவறு இருந்தாலும் ஒரு நடுநிலையோடு அணுகிருக்கீங்க. கடந்த ஒரு கிட்டத்தட்ட நானும் ஒரு சிறு வயதுலேருந்து உங்களோட பார்த்துருக்கேன், உங்களோட ஃபாலோவரும் கூட. ஆனால் அப்படி இருக்கல, திடீர்னு மாறும்போது சில பேர் வந்து தாவேக்கா எடுக்கிற நிலைப்பாடுகள் எல்லாம் ரொம்ப சரியான நிலைப்பாடாக தானே இருக்குது. மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நிற்கிறது தான் உண்மையான ஜேர்னலிஸ்டோடைய வேலைன்னு நான் நினைப்பேன். அதே தான் நம்ம தாவேக்காவும் செய்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்கிறாங்கல்ல. பரந்தூராக இருக்கட்டும், சிப்காட்டாக இருக்கட்டும், ஊழலாக இருக்கட்டும், யார் பக்கம் நிற்கிறாங்க? பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறாங்க. நாட்டுக்கு எது சரியோ அந்த பக்கம் நிற்கிறாங்க. அப்போ அது சரியான நிலைப்பாடு தானே. அதில் நம்ம இருக்கிறதும் சரியான நிலைப்பாடு. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் இந்த கட்சியில் சேரலாம், பயணிக்கலாம், இல்லை ஆதரவு வேற கட்சியிலையா? அப்படி ஏதாச்சும் நான் நினச்சி பார்த்ததே இல்லை.